அத்தியாயம் 13. கிரிஜா தன்னால் முடிந்தவரை சாவித்திரியை ஏத்தி விட்டார். எவ்வளவு திமிர் இருந்தால் நடுவீட்டில் வந்து உட்கார்ந்திருப்பான். உன் அப்பாதான் கூப்பிடுறான் என்றால் இவனாவது எனக்கு உரிமை இல்லை, நான் வரமாட்டேன் என்று சொல்லணும் தானே. எல்லாம் சொத்தின் மேல் வரும் ஆசை சாவித்திரிமா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாய் மாதிரி உன் அப்பாவோடு ஒட்டிட்டு வந்திருக்கான். இது எல்லாம் உனக்கும் உன் குழந்தைக்கும் வரவேண்டியதுடா. விட்டுடாத. இவனை எப்படியாவது துரத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சாவித்திரி. உன்னை ஏமாற்ற எப்படி வேண்டுமானாலும் நடிப்பான். நம்பிடாதே. அவன் விஷண்டா. சுதாரிப்பா இரு. எதுனாலும் உடனே அத்தைக்கு கூப்பிடு. நான் உனக்காக எப்போதும் இருப்பேன். நீளமாக பேசி முடிந்தவரை சாவித்திரி மனதில் கோபத்தை விதைத்து விட்டுத்தான் கிரிஜா கிளம்பினாள். அதன் விளைவு மறுநாள் கிருஷ்ணா சாப்பிட வரும்போதே தெரிந்தது. காலையில் ராமச்சந்திரன் கீழே வந்தபோது அவருடன் பிசினஸ் பற்றி பேசிக்கொண்டே கிருஷ்ணாவும் இறங்கி வந்தான். பொதுவாக அதே நேரம்தான் சாவித்திரியும் வருவாள். தினமும் தந்தையும் மகளும் காலையில் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள். சாவித்திரி மேற்படிப்பு முடிந்த பின் ஒரு வருடம் வேலைக்கு போனாள். இப்போதுதான் அந்த வேலை பிடிக்கவில்லை என்று விட்டுவிட்டு வேறு வேலை தேடிக்கொண்டிருந்தாள். வீட்டில் இருப்பதால் காலை நேரத்தை தந்தையுடன் செலவிடுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். இன்றும் அதேபோல் அவள் வர அவள் தந்தையோ அவள் தம்பியுடன் வந்து அவளை வெறுப்பேற்றி வைத்தார். சாப்பிடலாம் என அமர்ந்தவள் கிருஷ்ணாவை பார்த்ததும் பட்டன எழுந்து விட்டாள். உட்காரு சாவித்திரிமா, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவள் முகத்தை சரியாக கவனிக்காமல் ராமச்சந்திரன் கூற, கண்டவனோடலாம் என்னால உட்கார்ந்து சாப்பிட முடியாது. நீங்களும் உங்க ஆசை பிள்ளையுமே கொட்டிக்கோங்க, நான் போறேன் என்று விட்டு அவள் வேகமாக திரும்ப, நீங்க சாப்பிடுங்க அக்கா, நான் போறேன் என்றான் கிருஷ்ணா. அவன் புறம் திரும்பியவள், இன்னும் ஒரு முறை என்னை அக்கா என்று கூப்பிட்டால் கூட நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என எச்சரிக்கும் குரலில் அழுத்தமாக கூற, கிருஷ்ணாவும் ஒரு பெருமூச்செடுத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். ஓகே, கூப்பிடல, நீங்க சாப்பிடுங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன்பா என்று விட்டு அவன் வேகமாக சென்று விட்டான். நின்று இன்னும் பல வார்த்தைகளை கேட்க அவன் தயாராக இல்லை. சாவித்திரியால் அவனை கொஞ்சமும் தம்பியாக பார்க்க முடியாமல் போக அவனோ சுலபமாக அவளை தமக்கை ஸ்தானத்தில் வைத்து விட்டான். ஒவ்வொரு மனதின் உணர்வுகளும் வித்தியாசமானதுதானே. அவனை ஏன் சாவித்திரிமா திட்டுகிறாய்? மெதுவாக ராமச்சந்திரன் கேட்க, இப்போ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் வேண்டுமென்றால் வீட்டை விட்டு போய்விடவா என அவரிடமும் காய்ந்து தெளினாள் சாவித்ரி. ஏமா இப்படி பேசுற? வேதனையுடன் ராமச்சந்திரன் கேட்க, வேறு எப்படி பேசுவாங்களாம்? மரியாதையா போயிடுங்க என கத்திவிட்டு அவளும் சென்று விட்டாள். இரு பிள்ளைகளும் சாப்பிடாமல் போனதில் அவரும் சாப்பிட மனமில்லாமல் எழுந்து விட்டார். அவர் காரில் வந்து ஏறியதுமே மொத்தத்தில் யாரும் சாப்பிடவில்லை என்று கிருஷ்ணா கணித்து விட்டான். அப்பா, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொன்னதற்காக நான் இங்க தங்குறேன். முடிஞ்சவரை சாவித்திரி அக்கா கண்ணில் படாம இருந்துக்கிறேன். நீங்களும் அவங்களிடம் என்னை பற்றி எதுவுமே பேசாதீங்க. முக்கியமா என்னை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. காலப்போக்கில் எல்லாம் மாறும். அதுவரை அவங்க என்ன பேசினாலும் பொறுத்துக்கிறேன். நீங்க எதுவும் யோசிக்காமல் நிம்மதியா இருங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுப்பா. அழுத்தம் திருத்தமாக பேசிய மகனை மறுத்து பேச அவருக்கு வாய் வரவில்லை. வீட்டில் அமைதியாக நின்றிருந்தவன் இல்லை இவன். வீட்டில் அவர் மகனாக சாவித்ரி தம்பியாக மட்டுமே நின்றவன் இப்போது ஒரு அனுபவம் வாய்ந்த ஆண்மகனாக தெளிவாக பேசினான். முக்கியமாக வேலை என்று வந்தபோதுதான் மகன் எத்தனை அழுத்தக்காரன், புத்திசாலி என ராமச்சந்திரனை கண்கூடாக பார்த்தார். முதல் நாள் தந்தையுடன் அனைத்து பிரான்ச்சிற்கும் சென்றவன் அனைத்தையும் ஒரு முறை ஆழமாக கவனித்துக் கொண்டான். ராமச்சந்திரன் தன் மகன் என்றுதான் கிருஷ்ணாவை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். அடுத்து வந்த ஒரு வாரம் படுவேகமாக ஓடியது. உண்மையாகவே சாவித்திரி கண்ணில் படும் அளவு கிருஷ்ணாவிற்கு நேரம் இருக்கவில்லை. காலை அவள் எழுந்து கொள்ளும் முன்பே எழுந்து கிளம்பி விடுபவன் இரவு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வந்தான். 3 பிரான்ச்சும் நன்றாக ஸ்டடி செய்து முடித்தவன் அன்றுதான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டிற்கே வந்தான். முதல் நாள் உணவு பிரச்சனை வந்ததிலிருந்து அவன் அதிகம் வீட்டில் சாப்பிடவே இல்லை. இன்று உணவு வந்த போதே ராமச்சந்திரனிடம் சாவித்திரி சாப்பிட்டு சென்று விட்டாளா என்று கேட்டுக்கொண்டான். அவள் ரூமுக்கு போயிட்டா கிருஷ்ணா, நான் போடுறேன் வா என்று அவர் எழுந்து கொள்ள, இல்லப்பா நீங்க படுங்க, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டு அவன் இறங்கி சென்று விட்டான். கீழே ஹாலில் சாவித்திரி இல்லாததால் அமைதியாக உணவு மேஜையில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். தன் அறையில் பாடல் கேட்டுக்கொண்டிருந்த சாவித்திரி தண்ணீர் எடுப்பதற்காக அப்போதுதான் எழுந்து வந்தாள். சில நாட்களாக கண்ணில் படாமல் இருந்தவனை மீண்டும் நடுவீட்டில் பார்த்ததும் சேர்த்து வைத்திருந்த கோபம் எல்லாம் அவள் தலைக்கு ஏறியது. அவளை பார்த்ததும் கிருஷ்ணாவுக்கும் சங்கடமாகத்தான் போய்விட்டது. தூங்கிவிட்டாள் என்று நினைத்துத்தானே வந்தான். அவனும் அவளை பார்க்க அவளோ அவனை முறைத்துக் கொண்டு மேஜை மேலிருந்து தண்ணீரை எடுத்து தன் பாட்டிலில் நிரப்பினாள். மனசாட்சியே இல்லையா உனக்கெல்லாம்? கைப்பாட்டிற்கு வேலை செய்ய கோபத்துடன் அவனை பார்த்து சாவித்திரி பேசியதில் அவன் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் அவளை பார்த்தான். அவளுக்கு பதிலும் தேவைப்படவில்லை போல் தொடர்ந்து அவளே பேசினாள். இத்தனை பெருசா வளர்ந்திருக்கியே, தனியாவே இருந்து தொலைய வேண்டியதுதானே?
நல்லபடியா இருந்த என் வாழ்க்கையை குழப்ப வந்தாயா? இந்த சொத்தை விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லையா? உரிமை இருக்கோ இல்லையோ, நோகாமல் சாப்பிட வழி வேண்டுமென்று வந்து உட்கார்ந்திருக்க. எரிச்சலுடன் அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் பெரிதாக குத்தியது. சொத்தாசையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்பாவிற்கு பின் தொழிலை நல்லபடியா நான் நடத்தணும் என்று கேட்டார். அதை செய்கிறேன், அவ்வளவுதான். உங்கள் தம்பியா, உங்கள் எதிர்காலமும் என் பொறுப்புதான். உங்களுக்கு என்னை பிடிக்காவிட்டாலும் நீங்க என் அக்கா என்பது மாறாது. நிதானமாகத்தான் கிருஷ்ணா பதில் கூறினான். அவளிடம்தான் கொஞ்சமும் அந்த நிதானம் இருக்கவில்லை. யாருக்கு யாரு அக்கா? என் அப்பா இஷ்டத்திற்கு செய்யும் தவறை எல்லாம் நான் உறவா ஏத்துக்க முடியுமா? இங்க பாரு, என் அம்மா மட்டும்தான் என்னை பொறுத்தவரை அவரின் மனைவி. அவள் பேசும் போதே அன்னையை பற்றி ஏதாவது பேசி விடுவாளோ என்ற பயத்தில் கிருஷ்ணாவின் கைகள் இறுகியது. ஆனால் தொடர்ந்து அவள் பேசியதில் அவன் கோபம் தேவையற்றதாக போய்விட்டது. உன் அம்மாவும் பாவம்தான். இந்த மனிதரிடம் ஏமாந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவர் உரிமை கொடுக்கவில்லை. திடீரென்று உன்னை மட்டும் பிள்ளை என்று கூட்டி வந்து உட்கார வைப்பது என்ன நியாயம்? நல்ல படிப்பு, நல்ல உடல்நிலை இருந்தும் வெட்கமே இல்லாமல் வந்து உட்கார்ந்திருக்கிறாயே, உனக்கு கூசவே இல்லையா? முதல் விஷயமாக அவள் அன்னையை தவறாக பேசாததே அவனுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. அவனை பற்றி பேசுவதை அவனால் உதறி தள்ளிவிட முடிந்தது. அவள் மேல் இருந்த பாசம், அவள் பக்க நியாயம் அனைத்தும் அவனுக்கு புரிந்தது. மீண்டும் சொல்கிறேன், நான் பணத்துக்காக வரவில்லை. குடும்ப தொழிலை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதுவும் அவர் கேட்டதால் தான் வந்தேன். ஒரு உறவும் இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் நான். எனக்கு இருக்கும் ஆசை எல்லாம் உறவுகள் மேல்தான். நீங்க சம்மதித்தால் உங்களுக்கு தம்பியா இருக்கத்தான் எனக்கு ஆசை. தம்பியா? கடவுளே, தயவு செய்து அதை மட்டும் சொல்லாத. அசிங்கமா இருக்கு. என் அப்பா செய்த துரோகத்தின் அடையாளம் நீ. உன்னை பார்த்தாலே எரிச்சலா தான் வருது. ச்சே! புலம்பிக் கொண்டே தண்ணீர் பாட்டிலுடன் அவள் சென்றுவிட சில நொடிகள் கிருஷ்ணாவும் அமைதியாக அமர்ந்திருந்தான். கண்மூடி அமர்ந்து மனதை சமன் செய்து கொண்டவன் அனைத்து வேதனையையும் விழுங்கிக் கொண்டு உணவை முடித்தான். தட்டில் போட்ட உணவை என்றுமே அவன் வீணாக்கியதில்லை. அந்த ஒரே காரணத்தால் முழுதாக உண்டுவிட்டு எழுந்து சென்றான். கிருஷ்ணா முடிந்தவரை சாவித்திரி கண்ணில் படாமல் இருக்கத்தான் முயன்றான். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு எத்தனை தூரம் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட முடியும்? சில முறைகள் இருவரும் நேரில் சந்தித்துக் கொள்வதும் சாவித்திரி முணுமுணுப்பும் கிருஷ்ணனின் வழிகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. வீட்டில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அதை கிருஷ்ணா வெளியில் எடுத்து வர மாட்டான். வேலையிடத்தில் ஒரு எம்டி எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல் அவன் அழுத்தமாகத்தான் இருந்தான். சாவித்திரி தன் தமக்கை. அவள் என்ன பேசினாலும் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அவள் நன்மையும் மகிழ்ச்சியான எதிர்காலமும் தன் பொறுப்பு என்பதில் அவன் தெளிவாக இருந்தான். அத்தியாயம் 14. கிருஷ்ணன் அன்று தாம்பரம் பிரான்ச்சில் தான் இருந்தான். அதுதான் சமீபமாக கட்டிய பிரான்ச். அதில் இன்னும் சிஸ்டம் வேலைகள் சிலது பாக்கி இருந்தது. ஏற்கனவே முடிந்திருக்க வேண்டிய வேலைகள் மிச்சம் இருக்க கிருஷ்ணா மேனேஜரை அழைத்து பேசினான். என்ன சார், இந்த நேரம் சிஸ்டம் வேலைகள் முழுதா முடிஞ்சிருக்கணுமே, இன்னும் அறகுறையாவே இருக்கே, என்ன பிரச்சனை என அவன் சற்றே கோபமாக கேட்க, சாரி சார், அந்த வேலை செய்யும் கம்பெனியிலிருந்து 2 பெண்கள் நம் ஹோட்டல் பொறுப்பை எடுத்திருக்காங்க. புதுசு போல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மீண்டும் முதல்ல இருந்து பண்றாங்களா, அதான் லேட் ஆகிடுச்சு சார். அவங்களுக்கு இந்த 2 நாள் லீவ் வேறு, இல்லாங்காட்டி இங்கதான் வந்திருப்பாங்க என்றார் மேனேஜர் மெதுவாக. வாட் தி ஹெல்? மேனேஜர் சொன்னதை கேட்டு கிருஷ்ணாவிற்கு கோபம்தான் வந்தது. என்ன நான்சென்ஸ் மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷ்? உங்களையே வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று யோசிக்கணும் போல். வேலை முடிக்காமல் யார கேட்டு லீவ் கொடுத்தீங்க? சாப்ட்வேர் அட்வான்ஸாக இல்லாமல் பில்லிங் லேட் ஆகிட்டு இருக்கு. அதை முடிக்காம சின்ன குழந்தை போல காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலை சரியில்லை என்றால் கம்பெனி மாற்ற வேண்டியதுதானே? இல்ல சார், நம்ம மத்த 2 பிரான்ச்சும் அதே கம்பெனி தான் செய்தாங்க. அதான் இதுவும் அவர்களிடமே கொடுத்துட்டோம். இந்த முறை ப்ராஜெக்ட் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். இது எவ்வளவு சில்லியான ஆன்சர் தெரியுமா சந்தோஷ்? இது லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா வேலை வாங்க தெரியாவிட்டால் நீங்க வேலையை விட்டு போகலாம். அண்ட் லீவ் கேன்சல் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த பெண்களை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லுங்க என அவன் முடித்துவிட, ஷியோர் சார் என்று விட்டு மேனேஜர் வெளியேறிவிட்டார். மேனேஜர் தலையை தொங்க போட்டுக்கொண்டே வெளியேற அவரை பார்த்து கொண்டே ஜெயராம் உள்ளே வந்தான். என்னடா மேனேஜருக்கு சரியான டோஸா என கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவன் அமர, ஆமாண்டா, சோம்பேறி பசங்க, ஒரு வேலைய ஒழுங்கா செய்யறதில்ல, பொண்ணுங்க என்றதும் வழிஞ்சுக்கிட்டு லீவ் கொடுத்துட்டாங்க. முதல்ல இவனை மாத்தணும் என காய்ந்தான் கிருஷ்ணா. இத்தனை கோபத்தையும் வீட்டில் இருக்கும் நேரத்தில் எங்கடா ஒளிச்சு வச்சிருப்ப? கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு ஆச்சரியம் போல் ஜெய் கேட்டு வைக்க, ரூம்ல ஒரு பீரோல போட்டு வச்சிருக்கேன், வரியா காட்டுறேன் என்றான் கிருஷ்ணா சீரியஸாக. வேண்டாண்டா சாமி, நீயே வச்சுக்கோ. வீட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இந்த முறை விளையாட்டெல்லாம் இல்லாமல் ஜெய் கேட்க கிருஷ்ணா முகமும் லேசாக சுருங்கியது. எனக்கு கடைசி வரை எந்த உறவும் கிடைக்காது ஜெய். எனக்கு நீ, உனக்கு நான்.
அவ்வளவுதான் போ, நான் செத்தால் கூட நீதான் தூக்கி போடணும். ஒரு கண்களை எட்டாத புன்னகையுடன் கிருஷ்ணா கூற, அடிச்சி பேச்ச பாரு, உன் வாயில நல்லதே வராதாடா என நண்பனை அதட்டினான் ஜெய். நல்லதுதானே, பேசிட்டா போச்சு. சேல்ஸ் ரிப்போர்ட் இன்னும் மெயில் வரவே இல்லையே, சார் என்ன பண்றீங்க என கிருஷ்ணா கேட்க, அட பாவி, மதியம் தானடா கேட்டாய், எனக்கு என்ன 10 கையா இருக்கு, எல்லாம் முடிச்சு அனுப்பிடுவேன், ரொம்ப பண்ணாதே என்றவன் போன் எடுத்து இருவருக்கும் காஃபி சொல்ல இருவரும் அதை குடித்துக்கொண்டே சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். ஜெய்யையும் சமீபமாகத்தான் கிருஷ்ணா வேலைக்கு எடுத்து விட்டான். தன் PA என்று கிருஷ்ணா கூறிக்கொண்டாலும் தனக்கு எடுத்துக்கொண்ட அதே சம்பளத்தை தான் அவன் நண்பனுக்கும் கொடுத்தான். இருவரும் ஒரே போல்தான் வேலையையும் பார்த்தனர். மறுநாள் காலை மேனேஜர் சந்தோஷ் அவனை பார்க்க வந்தார். சார், நளினியும் ஷாலினியும் வந்துட்டாங்க சார் என அவர் கூறி வைக்க, யார் அவங்க, இந்தியா பிரசிடென்டா என்றான் கிருஷ்ணா நக்கலாக. அப்போதுதான் சந்தோஷுக்கு தன் தவறை புரிய, சாரி சார், சிஸ்டம் ரெடி பண்ணும் பெண்கள் என்றார் மெதுவாக. யாராவது ஒருத்தரை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க என கிருஷ்ணா கூறிவிட, ஓகே சார் என்று விட்டு சந்தோஷும் சென்றார். நேராக நளினியும் ஷாலினியும் இருந்த இடத்திற்கு வந்தவர், உங்களில் ஒருவரை சார் கூப்பிடுறார் என கூற, நான் போறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்தாள் நளினி. ரொம்ப திட்டுவாரா என ஷாலினி பயத்துடன் சந்தோஷிடம் கேட்க, கொஞ்சம் கோபக்காரர் தான் ஷாலினி, இவர் அப்பா இத்தனை கோபமெல்லாம் படமாட்டார், இவர் கொஞ்சம் கஷ்டம்தான் என்றான் சந்தோஷ். ஒழுங்கா செய்திருக்கணும் சார், லீவ் எடுத்திருக்க கூடாது, எங்க தப்பும் தான், நான் பேசிக்கிறேன் என்று விட்டு நளினி நகர்ந்து விட்டாள். கதவை தட்டி பெர்மிஷன் கேட்டுவிட்டு அவள் உள்ளே வர, கிருஷ்ணா அப்போது அவளுக்கு முதுகு காண்பித்து நின்றிருந்தான். அங்கே ஷெல்ஃபில் ஏதோ ஃபைல் தேடிக் கொண்டிருந்தான். ஹாய் சார், நான் நளினி என அவள் அறிமுகப்படுத்திக் கொள்ள, சிட் என்றவன் இன்னும் திரும்பவில்லை. அவளோ உட்காராமல் அவனைத்தான் பார்க்க முயன்று கொண்டிருந்தாள். ஓசி சம்பளம் வாங்க கை கொஞ்சமாவது கூச வேண்டும் மிஸ் நளினி, வேலையை ஒழுங்க முடிக்காம ஊர் சுற்ற லீவ் எடுப்பது சுத்த சோம்பேறித்தனம். தேடிய ஃபைலை கையில் எடுத்திருந்தவன் அவள் புறம் திரும்பாமலேயேதான் திட்டிக் கொண்டிருந்தான். சாரி சார், என் தப்புதான், இனி கண்டிப்பா இப்படி நடக்காது, 2 நாள்ல முடிச்சிடுறோம் சார், இந்த ஒரு முறை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார் பிளீஸ் கெஞ்சலாக அவள் கேட்க, வாக்குவாதம் செய்யாமல் அவள் கொடுத்த பதில் அவனுக்கும் பிடித்துவிட்டது. ஓகே கேரி ஆன் என அவன் முடித்துவிட, தேங்க்ஸ் சார் என்று விட்டு எழுந்தவள் கடைசியாக ஒரு முறை அவன் திரும்புகிறானா என பார்த்துவிட்டு அவன் திரும்பும் வழியே தெரியாததால் அமைதியாக வெளியேறிவிட்டாள். அன்று முழுவதும் அதிக நேரம் இருந்து ஷாலினியும் அவளும் வேலையை ஓரளவு முடித்துவிட்டனர். அடுத்த நாள் காலையும் இருவரும் சீக்கிரமே வந்துவிட்டனர். சிறிது நேரம் இருவரும் வேலை பார்க்க, ஒரு காஃபி குடிப்போம் நளினி, தலை வலிக்குதிரி என்றாள் ஷாலினி. நளினிக்குமே ஏதாவது குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியதால் அவளும் எழுந்தாள். இருவரும் வேலை செய்பவர்களுக்கு என்று தனியாக இருந்த கேண்டீனில் காஃபி வாங்கி கொண்டு ஒரு பக்கம் அமர்ந்தனர். சரியான தலைவலிடி, தூக்கமா வருது, கொஞ்சம் லேட்டாவது வந்திருக்கலாம் என ஷாலினி புலம்ப, என்ன செய்ய ஷாலு, அந்த MD சரியான முசுடா இருக்காருடி, திரும்பி என் முகத்தை கூட பார்க்கவில்லை தெரியுமா, அப்படி ஒரு அகம்பாவம். நான் சாரி சொன்னதும் ஏதோ பெருசா மன்னிச்சிட்டது போல ஒரு துணி வேறு. சரியான தலகணம் பிடிச்சவரு. அவரிடம் போய் நிற்பதற்கு கொஞ்சம் தலைவலித்தாலும் பரவாயில்லை என்று வேலையை முடித்து விடலாம். மேடம் சொன்ன மன்னிப்பெல்லாம் பொய்தானா? உண்மை என்று நம்பி எஸ்கலேட் பண்ணாமல் விட்டுவிட்டேனே. திடீரென தனக்கு பின்னால் இருந்து குரல் வரவும் நளினி திடுக்கிட்டு திரும்பினாள். தன்னையே அழுத்தமாக பார்த்து கொண்டு கையில் காஃபி கப்புடன் நின்றிருந்தவளை பார்த்தவளுக்கு அவனை சுலபமாக யூகிக்க முடிந்தது. சார் என தடுமாறிக்கொண்டே நளினி எழுந்து கொள்ள, புத்திசாலிதான், கண்டுபிடிச்சிட்ட போலையே என்றான் அவன் மேலும் நக்கலாக. சாரி சார் என நளினி தலை குனிந்து முணுமுணுக்க, இங்கே சாரி சொல்லிட்டு தள்ளி போய் திட்டுவாய், சரியா? உன் முகத்தை பார்த்தேதான் ஆக வேண்டுமா? ஒரு மனிதன் திரும்பாமல் இருந்ததற்கு இத்தனை பட்டம் கொடுப்பாயா? நிதானமாக காஃபி குடித்துக் கொண்டே அவளை அளந்து கொண்டிருந்தவனை நேராக பார்க்க கூட முடியாமல் அவள் தவித்து போனாள். முதலில் உண்மையான கோபத்துடன் பேச ஆரம்பித்த கிருஷ்ணாவிற்கும் அந்த கோபம் பெரிதாக நிலைக்கவில்லை. தவறு செய்துவிட்டு விழிக்கும் சிறு பிள்ளை போல் அவள் நின்றது அவன் ரசனையை தூண்டியிருந்தது. அவளோ இன்னமும் அவன் கோபத்தில் என்ன செய்வானோ என்று பயந்து கொண்டுதான் நின்றாள். இஷ்டத்திற்கு பேசிவிட்டோமே என்ற சங்கடத்தில் அவள் முகமெல்லாம் சிவந்து விட்டிருந்தது. எதுவும் சொல்ல தோன்றாமல் அவள் நிற்க, என்ன மேடம் பேசுங்க, முசுடு, அகம்பாவம், இன்னும் என்ன என்ன சொன்னீங்க? தீவிரமாக அவன் யோசிக்க, அவளோ உதட்டை கடித்து கையை இறுக்கமாக மூடிக்கொண்டு நின்றாள். அவள் நிலையை பார்த்தவனுக்கு இப்போது சுத்தமாக கோபம் போய் சிரிப்புதான் வந்தது. மிஸ் ஷாலினி, நீங்க போய் வேலையை பாருங்க என அவன் திடீரென கூற, சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், பிளீஸ் மன்னிச்சிடுங்க என்றாள் ஷாலினி. தெரியாமல் பேச இங்கு யாரும் குழந்தை இல்லை ஷாலினி, இவங்களை நான் வான் பண்ணி அனுப்புறேன், நீங்க போங்க என்றான் கிருஷ்ணா. ஷாலினி நளினியை பார்க்க அவளும் கண்களாலேயே போ என சைகை காண்பித்து தோழியை அனுப்பி வைத்தாள்.
அதற்குள் அவளும் ஓரளவு சுதாரித்திருந்தாள். ஷாலினி நகர்ந்ததும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், சார், ரியலி சாரி, பட் நான் எதுவும் சீரியஸா பேசல. ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா இருக்கும்போது எல்லோரும் இப்படி பேசுவதுதான். உங்களை எதிர்பார்க்கல சார். வேறு என்ன சொல்வது? அவள் குரலில் இப்போதிருந்த அழுத்தமும் அவனை ரசிக்கத்தான் வைத்தது. ஃப்ரெண்டிடம் என்றால் யாரை எப்படி வேண்டுமானாலும் திட்டலாமா? எனக்கு தெரியாமல் போச்சு பாரேன். மீண்டும் அவன் கிண்டல் அடிக்கவும் அவளுக்கு சலிப்பாக இருந்தது. விதண்டாவாதம் பேசிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வதாம் என்ற கடுப்புடன் அவள் நிமிர, அவனோ உதட்டோரம் தோன்றியிருந்த புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஒருவித ரசனையுடன் இருந்த அவன் பார்வையில் அவளுக்கு வார்த்தைகளே மறந்து போயிற்று. பின்னே கோபமாக இருப்பான் என்று நினைத்து அவள் பார்க்கும் போது அவன் சிரித்துக் கொண்டிருந்தால் அவளும் என்னதான் செய்வது? இவனை ஆராய்வது தன் வேலை இல்லை என திடீரென தோன்றிவிட, வேலை இருக்கு சார் என்றால் அவள் நிமிர்வாக. அவள் மனதை படித்தவனுக்கோ புன்னகை மேலும் விரிந்தது. ஷியோர் மேடம், பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இப்படி சங்கடப்பட்டு நிற்காதீங்க. பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. மத்தவங்க யாருக்கும் இந்த கியூட்னஸ் தெரிய வேண்டாம், எனக்கு தெரிந்தால் போதுமானது. சாதாரணமாக கூறியவன் அவளுக்கு புரியும் முன்பே வேகமாக சென்று விட்டான். நளினிக்கு அவன் சென்று சில நொடிகள் கழித்துத்தான் அவன் வார்த்தைகளுக்கான அர்த்தமே புரிந்தது. ச்சே, திமிர் பிடிச்சவன், பேசுறத பாரு என கோபத்துடன் தலையில் அடித்துக்கொண்டே வேலையை பார்க்க சென்றாள் நளினி. என்னதான் அவன் வார்த்தையில் கோபம் வந்தாலும் அன்று முழுவதுமே அவன் புன்னகை முகம் அவள் மனதில் அடிக்கடி தோன்றி அவளை இம்சித்துக் கொண்டுதான் இருந்தது. சும்மா இரு மனமே, அவன் திமிர் பிடித்தவன் என மீண்டும் மீண்டும் அதட்டித்தான் அவள் மனதை கட்டுப்படுத்தி வைத்தாள். அத்தியாயம் 15. அன்று மாலையே வேலையை முடித்துவிட்டு நளினியும் ஷாலினியும் கிருஷ்ணாவிடம் அப்ரூவல் வாங்க சென்றனர். அவர்கள் முடித்திருந்ததை பார்த்தவன் அதில் சில மாற்றங்களை கூறினான். அதே நேரம், குட் ஒர்க், எடுத்து லீவுக்கு சரி கட்டுவது போல சீக்கிரமே முடிச்சுட்டீங்க. அடுத்த வேலைகளை தலைவலியோடெல்லாம் பார்க்க வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துட்டு பாருங்க என அவன் சாதாரணமாகவே கூற, காலையில் அத்தனை கலாட்டா செய்தவனா இவன் என உள்ளுக்குள் ஆச்சரியமாக இருந்தாலும் வெளியில் இரு பெண்களும் மெலிதாக தலையாட்டி வைத்தனர். அவன் சொன்ன மாற்றங்கள் செய்து முடிக்க அடுத்து 2 நாட்கள் எடுத்தது. அதற்குள் பல முறை நளினி அவனை சந்தித்து பேசிவிட்டாள். முதல் முறை போல் இல்லாமல் அவன் சகஜமாகவே பேசியதில் அவளுக்கும் அவன் மேல் இருந்த அபிப்பிராயம் மாறியிருந்தது. அவள் நினைத்த அளவு அவன் ஒன்றும் திமிர் பிடித்தவன் இல்லை என அவள் சுலபமாகவே கண்டு கொண்டாள். கடைசியாக அனைத்தையும் சரிபார்த்தவன், நாளை நம் ஹோட்டலில் ஸ்பெஷல் லஞ்ச், எம்ப்ளாயீஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நளினி. நீங்க 2 பேரும் எங்கள் சப்ளையர் என்னும் முறையில் கண்டிப்பா கலந்துக்கணும். உங்க எம்டிக்கும் அழைப்பு உண்டு என்றான் கிருஷ்ணா. என்ன செலிப்ரேஷன் சார் என ஷாலினி கேட்க, இந்த ஹோட்டல் தொடங்கி 1 இயர் ஆச்சு, அதை செலிப்ரேட் பண்ணத்தான் சின்ன பார்ட்டி, வந்துடுங்க. லேடிஸ்க்கு பட்டுப்புடவை ட்ரெஸ் கோட் கொடுத்திருக்கோம், உங்களுக்கும் எடுத்திருக்கேன். இது பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்க, இல்லை உங்களுடையதை கட்டிக்கோங்க என்றவன் தன் மேஜையில் இருந்த 2 பெட்டிகளை தனித்தனியாக இருவரிடமும் கொடுத்தான். நளினியிடம் அவன் கொடுத்தது மயில் கழுத்து நிறத்தில் மிக மெலிதான ஒரு புடவை. பார்த்தால் பெரிதாக விலை தெரியாது, ஆனால் அதன் விலை சில ஆயிரங்கள். அதே நேரம் ஷாலினிக்கும் மற்றவர்களுக்கு எடுத்தது போல் நல்ல புடவைதான் எடுத்திருந்தான். நளினிக்கு மட்டும் அவனை தனியாக சென்று தேடி தேடி எடுத்ததுதான் தனி கதை. நல்லா இருக்கா என இருவரையும் பார்த்து அவன் பொதுவாக கேட்க, நல்லா இருக்கு சார் என்றாள் ஷாலினி. அடுத்து அவன் நளினியை பார்க்க அவளோ சிறு குழப்பத்துடன் புடவையை பார்த்தாள். என்னம்மா, பிடிக்கலையா? உன்னை விட கியூட்டா இல்லையோ என அவன் தீவிரமாக யோசிக்க, மீண்டும் அவன் முதல் நாள் போல் பேசியதில் அவள் மேலும் அதிர்ந்து போனாள். டன், பிடிக்காவிட்டால் யாருக்காவது கொடுத்துடு, கிளம்புங்க என அவன் சட்டென முடித்துவிட, அவனது இந்த குரலில்தான் அவள் சுயநினைவிற்கே வந்தாள். இவளுக்கு அதட்டிக்கொண்டே இருக்கணும் போல் என்று நினைத்து சிரித்துக் கொண்டவன் வேலையை பார்க்க திரும்பிவிட, அவளும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டே சென்று விட்டாள். நல்லா தன்னடி இருக்கு, அதை சொன்னால் என்ன? வெளியில் வந்ததும் ஷாலினி கேட்க, அதாண்டி யோசிக்கிறேன், கொஞ்சம் அதிகம் நன்றாக இருப்பது போல் இல்லை என்றாள் நளினி குழப்பத்துடன். அப்போதுதான் ஷாலினிக்கும் அது தோன்றியது. கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கு. என்னடி, எம்டி பேச்சு கூட சரியில்லையே, மனுஷர் உன்னை லவ் பண்றாரோ என்றாள் ஷாலினி. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஷாலு, காதல் அளவெல்லாம் நான் யோசிக்கல, சும்மா பின்னால் சுற்ற பார்க்கிறாரோ என்று பயமா இருக்கு. அவரை பார்த்தால் அப்படி தெரியுதாடி? தெரியல ஷாலு, என்னிடம் மட்டும்தான் இப்படி பேசுகிறார் என்ற நளினி பெரிதாக குழம்பித்தான் போனாள். தோழி முகத்தை பார்த்த ஷாலினிக்கும் பரிதாபமாகத்தான் இருந்தது. விடு நளினி, கிருஷ்ணா சார் கண்டிப்பா தப்பானவர் இல்லை, ஏதோ உன்னிடம் தான் கொஞ்சம் வம்பிழுக்கிறார். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லியா எடுத்துப்போம், ஏதாவது பிரச்சனை செய்தால் மொத்தமா ஒதுங்கிடலாம். ஷாலினி கூற்றுதான் நளினிக்கு சரியாக பட்டது. ஓகேடி என நளினியும் முடித்துவிட, இருவரும் வேறு கதைகள் பேசிக்கொண்டே அவர்கள் பிஜிக்கு சென்று விட்டனர். மறுநாள் காலை கிருஷ்ணா சீக்கிரமே கிளம்பினான். கிருஷ்ணன் தன் காரை சர்வீஸ் கொடுத்திருந்தான்.
ராமச்சந்திரனும் அன்று வேறு பெஞ்ச் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். காலையில் ஒரு கேப் புக் செய்து வந்து விடுவதாகத்தான் கிருஷ்ணா கூறியிருந்தான். ஜெயராம் சீக்கிரமே கிளம்பி விட்டதால் நண்பனை கூட்டி போகலாமே என அவன் வீட்டிற்கு வந்தான். இதுதான் ஜெய் முதல் முறை அங்கு வருவது. முந்தைய நாள் சாவித்திரியை பார்க்க வந்திருந்த கிரிஜா அங்கேயே இரவு தங்கிவிட்டார். ஜெய் வீட்டிற்குள் நுழைந்த போது சாவித்திரியும் கிரிஜாவும் உணவு மேஜையில் அமர்ந்து ஏதோ பேசிக்கொண்டே காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். யாரு பணி என ஜெய் பார்த்து கிரிஜா கேட்க, நான் கிருஷ்ணா ஃப்ரெண்டு, அவனை பிக்கப் பண்ண வந்தேன், கொஞ்சம் கூப்பிடுங்க என்றான் ஜெய். அவன் ஃப்ரெண்டா? அவனே ஒரு தண்டசோறு, இதுல ஒரு ஃப்ரெண்டு வேற என கிரிஜா சத்தமாகவே முணுமுணுத்து வைக்க, அவர் பேசிய லட்சணத்தில் ஜெய் கோபத்துடன் முகம் சுருக்கும் போதே கிருஷ்ணா வந்துவிட்டான். மேலே இருந்தே நண்பனை கவனித்தவன், ஜெய் உட்காரு, ஜஸ்ட் 1 மினிட் வந்துடுறேன் என குரல் கொடுக்க அவனை ஜெய் நிமிர்ந்து பார்த்தான். எதுவும் பேசாதே என கிருஷ்ணா சைகை காட்ட ஒரு பெருமூச்சுடன் ஜெய்யும் அமைதியாக சென்று அமர்ந்தான். பணம் என்றதும் காக்கா கூட்டம் போல் எத்தனை பேர் அலையறாங்க பாரு சாவித்ரி, இவனும் அவனுடன் கூட்டு போல என கிரிஜா மேடை ரகசியம் பேச, ஜெய்கோ அவரை பேசாமல் ஓங்கி அரைந்து விடலாமா என்னும் அளவு கோபம் வந்தது. நல்ல வேளையாக கிருஷ்ணாவி இறங்கி வந்து விட்டான். அவன் வந்ததை கவனித்த வேலைக்கார பெண்மணி, தம்பி காஃபி என எடுத்து வர, ஓ இதெல்லாம் வேற நடக்குதா? என்ன சாவித்ரி, மொத்தமா இவன் கட்டுப்பாட்டில் வீட்டை விட்டு விட்டாயா? கடைசியில் நீ பிச்சைதான் எடுக்கணும் போலையே என கிரிஜா சத்தமாக கூறி வைத்தார். எனக்கு என்ன தலையெழுத்தா? என் படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும், சொத்துக்காக யார் வீட்லயும் போய் உட்காந்து யார் வாழ்க்கையையும் நான் கெடுக்க மாட்டேன். இப்படி பிழைத்து என்னதான் சாதிக்க போறாங்களோ? கோபத்துடன் சத்தமாக முணுமுணுத்துக் கொண்டே சாவித்ரி எழுந்துவிட, எனக்கு எதுவும் வேண்டாம் என வேலைக்காரியிடம் மட்டும் கூறிய கிருஷ்ணா வேகமாக நகர்ந்து வந்து விட்டான். அவன் வந்ததும் எழுந்த ஜெய், இவங்களுக்கெல்லாம் கடவுள் நாக்குக்கு பதில் கத்திய வச்சுட்டான் போல, இப்படி பேசுறாங்க, நல்லா 4 கேள்வி திருப்பி கேளுடா என்றான் கோபமாக. விடு ஜெய், என்னவோ பேசிட்டு போகட்டும் வா என்ற கிருஷ்ணா நண்பனையும் இழுத்துக்கொண்டு வெளியே வந்து விட்டான். இதையெல்லாம் கேட்கணுமா? பதில் சொல்லி தொலைத்தால் என்ன உனக்கு? கடுப்புடன் கேட்டுக்கொண்டே ஜெய் காரை எடுக்க, விடுடா, என் அக்கா தானே, உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை என்று எத்தனை வருத்தப்பட்டிருப்போம். இப்போ திட்டவாவது உறவிருக்கே என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். சிறு புன்னகையுடன் கிருஷ்ணா கூற, உறவுகள் உரிமையோடு கோபப்படுவது வேறு கிருஷ்ணா, இது வேறு, புரியாதது போல் நடிக்காதே என்றான் ஜெய் கடுப்புடன். அதற்கும் கிருஷ்ணாவிடமிருந்து சிரிப்புதான் வந்தது. நீ அந்த கிரிஜா ஆண்டி பேசியதை வைத்து பார்க்கிறாய் ஜெய், அதான் உனக்கு இத்தனை கோபம் வருது. உன் அக்கா குறைச்சு பேசினாங்களாக்கும் பட்டன ஜெய் கேட்க, அப்படி இல்லடா, பொதுவா அவங்க இந்த அளவெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த கிரிஜா வரும் பொழுது ஏதேதோ சொல்லி அவங்கள குழப்பிடுறாங்க, அதனால் வரும் வார்த்தைகள் தான். அக்காவை வளர்த்தது முழுக்க அவங்க தாண்டா. நான் நேத்து வந்துட்டு அவங்களுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே ஜெய், எனக்கு ஒன்னும் இல்ல, ஏதோ உறவுகளுடன் ஒரு வீட்ல இருக்கேன் என்னும் நினைவே நல்லா இருக்கு, நீ டென்ஷன் ஆகாதரா. ஜெய் தோளில் தட்டி கிருஷ்ணா கூற, நீ திருந்த இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்லடா என தலையில் அடித்துக் கொண்டான் ஜெய். ஹோட்டலுக்கு போனதுமே அன்றைய ஃபங்க்ஷன் வேலைகள் இருவரையும் உள்ளிழுத்து கொண்டது. நளினி கிருஷ்ணா கொடுத்த புடவையைத்தான் கட்டிக்கொண்டாள். அனைவரும் அவன் கொடுத்த உடைகளை போட்டிருக்கும் போது தான் மட்டும் வேறு உடுத்தி சென்றால் தான் தனியாக தெரிந்து விடுமோ என்ற பயத்தில்தான் அவள் அந்த புடவையே கட்டிக்கொண்டாள். கிளம்பி தயாராக நின்ற தோழியை பார்த்த ஷாலினி, ச்சே, நான் பையனா பிறக்காம போயிட்டேன்டி, இப்படி ஒரு பெண் கிடைத்தால் காலில் விழுந்து கூட கல்யாணம் பண்ணி இருப்பேனே என பெருமூச்சுடன் கூற, அடிச்சி பேசாம வாடி என அவளை இழுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் நளினி. அவர்கள் ஹோட்டலுக்கு சென்ற போது நளினி கண்கள் அவளறியாமல் கிருஷ்ணாவைத்தான் தேடியது. ஆனால் அவர்கள் இருந்த இடத்தில் எங்குமே அவன் தட்டுப்படவில்லை. ஷாலினி சந்தோஷிடம் கிருஷ்ணா பற்றி கேட்க, அவர் கிச்சனில் இருக்கார் ஷாலினி, ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறாராம் என்றார் சந்தோஷ். எம்டி சமைக்கிறாரா? இது என்ன சார் அதிசயம் என ஷாலினி வியப்புடன் கேட்க, அதிசயம் எல்லாம் ஒன்னும் இல்ல ஷாலினி, கிருஷ்ணன் சார் நல்ல குக், அவர் டிஷஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வேலையாட்களுக்காக பிரத்யேகமா ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து என்பதால் எதுவும் குறை இருக்கக்கூடாது என்று அவரும் வேலையில் இறங்கிட்டார் என்றார் சந்தோஷ். நளினி, நாம போய் அவ சமைப்பதை பார்ப்போமா என ஷாலினி கேட்க, நளினிக்கு பார்க்க வேண்டும் போல்தான் இருந்தது. போலாண்டி என நளினியும் அவளுடன் இணைந்து கொண்டாள். இருவரும் சமையலறை நோக்கி சென்றனர். வெகு சுத்தமாக இருந்த சமையலறையில் வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. நளினி கண்கள் கிருஷ்ணாவை தேடி சீக்கிரமே கண்டும் கொண்டது. கருப்பு நிற செஃப் உடை அணிந்திருந்தவன் அடுப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். பெரிய பாத்திரத்தில் ஏதோ கிண்டிக் கொண்டிருந்தவன் அதை அசால்ட்டாக தூக்கி போட, அதிலிருந்து துள்ளிய காய்கறிகள் அன்னை பேச்சை கேட்கும் நல்ல பிள்ளை போல மீண்டும் பாத்திரத்திலேயே அழகாக வந்து விழுந்தது. அவன் செய்து கொண்டிருந்த விதமே பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. அவனுக்கு முன் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு கூட அவன் பார்வைக்கு கட்டுப்பட்டது போலத்தான் இயங்கியது.
ஏதோ ஃப்ரைட் ரைஸ் போல் செய்து கொண்டிருந்தவன் அதை முடித்து பக்கத்தில் இருந்த பிளேட்டில் வைத்தான். அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிளேட்டில் இருந்த உணவை பார்க்கும் போதே அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அடுத்த வேலைக்கு திரும்பியவன் நளினியை கவனித்து விட்டான். தான் வாங்கி கொடுத்திருந்த புடவையில் தேவதை போல் நின்றவளை பார்த்தவனுக்கு அந்த நொடி மனம் முழுவதும் சொல்ல முடியாத இதம் பரவியது. உள்ள வாங்களேன் என நளினியையும் ஷாலினியையும் பார்த்து அவன் பொதுவாக கூப்பிட, ஒரு அடி எடுத்து வைத்த ஷாலினி கையை நளினி அழுத்தமாக பிடித்து விட்டாள். நீங்க பாருங்க சார், நாங்க வெளியில இருக்கோம் என்றவள் ஷாலினியையும் இழுத்து கொண்டு சென்றுவிட, தன்னிடம் வர யோசித்து ஓடுபவளை புரிந்து சிரித்துக் கொண்டே கிருஷ்ணா சமையலை தொடர்ந்தான். நளினியும் ஷாலினியும் பஃபே முறையில் வைக்கப்பட்டிருந்த உணவை முடித்துவிட்டு தனியாக ஒரு பக்கம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஷாலினி போன் பேசுவதற்காக சற்றே தள்ளி சென்றிருந்த நேரம் சரியாக கிருஷ்ணா நளினி அருகில் வந்தான். என்ன நளினி மேடம், ஒரு வழியா உங்களை விட இந்த புடவை கியூட் இல்லை என்று தெரிந்து விட்டதா? விளையாட்டாக கேட்டுக்கொண்டே அவன் அமர, ஆமாம் என்றுதான் வைத்துக் கொள்ளுங்களேன், அதுக்கு என்னவாம் என்றாள் அவள் கெத்தாக. ஒன்றும் இல்லைமா, ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு இத்தனை கோபம்? உன்னால் தான் இந்த புடவைக்கு அழகு. நானும் அதேதான் சொன்னேன். பயந்தவன் போல் வேகமாக அவன் கூறியதில் நளினி தன்னை அறியாமல் சிரித்து விட்டாள். இப்படி ஐஸ் ஃபேக்டரியை தூக்கி தலையில வைக்காதீங்க, முடியல என்றால் நளினியும் சிரித்துக் கொண்டே. ஐஸ் எல்லாம் இல்ல கியூட்டி, தெளிவாவே சொல்றேன். என் கண்களுக்கு நீதான் அழகு. உலகில் அனைத்தையும் விட நீதான் அழகாக தெரிகிறாய். பார்த்தவுடன் காதலா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்லணும். எஸ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உனக்கும் அப்படியே இருக்கணும்னு அவசியமில்லை. என்னால் புரிஞ்சுக்க முடியும். உன்னிடம் என் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றியது கியூட்டி. நான் வாங்கி கொடுத்த புடவையில் பாந்தமாய் உன்னை பார்க்கும் போதே நீ என்னவள் என்று அழுத்தமா தோணுது. உனக்கு தேவையான டைம் எடுத்துக்கோ. என்னை அவாய்ட் மட்டும் பண்ணிடாத. நான் காதல் சொன்ன ஒரே பெண், நான் விரும்பும் ஒரே பெண் நீயாகத்தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஃபுட்டு நல்லா இருந்ததா கியூட்டி? அத்தனை நேரம் அவன் பேசியதை கண் சிமிட்ட கூட தோன்றாமல் கேட்டுக்கொண்டிருந்தவள் கடைசியாய் அவன் சம்பந்தமே இல்லாமல் பேசியதில்தான் கொஞ்சம் சுயநினைவிற்கே வந்தாள். நீங்க இப்போ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணினீங்களா என்ன? அவள் சந்தேகத்துடன் கேட்க, அடப்பாவி, இவ்ளோ நேரம் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு காதல ஏதாவது பிரச்சனையா என்ன என்றவன் அவள் காதை வேறு பார்க்க, ஐயோ சும்மா இருங்க சார் என்றாள் அவள் சலிப்புடன். சார் இல்லை கியூட்டி, ராமகிருஷ்ணன், உனக்கு ராம், ராம் என்று கூப்பிடு என்றான் அவன். இது விளையாட்டு பேச்சில்லை என அவளுக்கும் புரிந்தது. இல்ல சார் என அவள் தொடங்க, வேண்டாம் கியூட்டி, இப்போதைக்கு நீ மறுக்கத்தான் போகிறாய் என்று எனக்கே தெரியும். எதுவும் சொல்லாதே பிளீஸ். என்றாவது உன்னால் என்னை விரும்ப முடிந்தால் சம்மதம் சொல்லு. இல்லை என்றால் ஜஸ்ட் லீவ் இட். மறுப்பு மட்டும் சொல்லாதே. அவள் பதிலையும் அவனை கூறிவிட அவளுக்கு பேச எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. அப்போ திடீரென்று ஒரு நாள் கல்யாண பத்திரிகை கொடுத்தால் என்ன செய்வீங்களாம்? தலை சாய்த்து அவனை ஆழமாக பார்த்து கொண்டே அவள் கேட்க, அவள் செயலில் மெலிதாக சிரித்தவன், எப்போதும் போல் எனக்கு கொடுத்து வைக்கல என்று நினைத்துக் கொள்வேன், அவ்வளவுதான். உன் நல்வாழ்வு பற்றிய வேண்டுதல்கள் மட்டும்தான் எப்போதும் என்னிடம் இருக்கும் கியூட்டி. முக்கியமா உனக்கு கல்யாணம் என்றால் நீ கியூட்டியிலிருந்து மீண்டும் நளினியாக மாறிவிடுவாய், அவ்வளவுதான். அவன் வார்த்தைகளில் இருந்த வலியும் ஏக்கமும் அவளுக்கு அப்போதைக்கு புரியவில்லை. எந்த அளவு அழுத்தமாக அவன் காதலை சொல்கிறான் என்று புரியாமல் குழம்பி போனவள் உடனடியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொண்டாள். ஃபுட்டு செம்மையா இருந்தது என அவளும் அவன் முந்தைய கேள்விக்கு பதில் கூற, விவரம் கியூட்டி நீ என சிரித்துக் கொண்டவன் தேங்க்ஸ் என்று முடித்து விட்டான். அவன் மனதில் வந்த காதலை அவன் தாமதிக்காமல் கூறிவிட்டான். அவள் தாமதமும் யோசனையும் தான் பெரும் இழப்பிற்கு அடித்தளமாக அமைந்துவிட்டது.